வணக்கம். சின்னஞ்சிறு கிளியேங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? ஊருக்கு போனதும் விவரமாக உங்களுக்கு எழுதுகிறேன். மாமியின் முகம் லேசாய் மலர்ந்தது. அதற்கு அடுத்த வாரம் ஜிடியில் ஏறினாள் வேணி. சென்னையிலிருந்து அவர்களது சென்னை கிளையின் காரை எடுத்துக்கொண்டு அல்லிக்குளம் கிளம்பினாள். கல்யாணம் பண்ணிக்கொள்வது என்று முடிவு செய்ததுமே வாசுவின் நினைவுதான் முட்டி கொண்டு வந்தது. அப்போது அலட்சியப்படுத்திவிட்டு இப்போது அவனை தேடிக்கொண்டு செல்வதை நினைத்து வெட்கம் ஏற்பட்டது. வாசு எப்படி இருக்கிறானோ? அவனுக்கு திருமணமாகிவிட்டதா? அல்லது அன்று சொன்னது போலவே சீரியஸாக அவளை நினைத்து காத்து கொண்டிருக்கிறானோ? எதுவும் தெரியாது. அவள் மனம் மாறி வந்திருப்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைவானா? அல்லது இன்னும் உன்னை நினைத்து காத்திருக்க நான் என்ன முட்டாளா என்று கேட்பானா? அவன் வீடிருந்த தெருவில் நுழையும் போது கால்கள் தயங்கியது. ஆடு சதைகள் குழைந்தன. மெல்லிய நடுக்கம் தேகத்தில் அலையாய் படர்ந்தது. மர கேட்டின் முன் தெரு நாய் ஒன்று சுருண்டு படுத்தபடி சோம்பலாய் அரை கண் திறந்து அவளை பார்த்துவிட்டு மறுபடியும் தூக்கத்தை தொடர்ந்தது. அதன் குட்டிகள் கரும்பட்டு ரோமத்துடன் முக்கி முக்கி பால் குடித்து கொண்டிருந்தன. குட்டிகள் தாயிடம் பால் குடிக்கும் அழகை சில நிமிடம் நின்று ரசித்தவள் கைப்பையில் இருந்த சிறிய கேமராவை எடுத்து அந்த காட்சியை அதில் பதிவு செய்து கொண்டு அந்த குட்டிகளையும் தாயையும் சிரமப்படுத்தாமல் கேட்டை மெல்ல திறந்து உள்ளே எட்டி பார்த்தாள். வீடு எவ்வித மாற்றமும் இன்றி அப்படியே இருந்தது. பவழமல்லி மரம் இன்னும் பெரிய புதராகி இருந்தது. அதனடியில் சிகப்பு காம்போடு கொட்டியிருந்த பூக்கள் காற்றில் லேசான மணத்தை சேர்த்திருந்தன. காகம் ஒன்று அவள் வருகையை அறிவிப்பது போல 2 முறை கரைந்துவிட்டு பறந்து சென்றது. வீட்டின் அடர்த்தியான மௌனம் உள்ளே யாரேனும் இருக்கிறார்களா இல்லையா என்ற சந்தேகத்தை எழுப்பியது. இருப்பினும் வீடு பூட்டப்படாததால் அந்த சந்தேகம் அகன்றது. வேணி வாசல்படியில் ஏறி கதவை மெல்ல தட்டினாள். உள்ளே எந்தவித சலனமும் இல்லாது போக மீண்டும் கதவை தட்டினாள். மெல்லிய குரலில் யாரோ ஏதோ சொல்வது கேட்டது. சற்று நேரத்தில் கதவு திறக்கப்பட்டது. யாரு என்ற குரலோடு ஒரு நடுத்தர வயது பெண் எட்டி பார்த்தாள். வாசுதேவன் வீடு தானே? ஆமாம், நீங்கள் யாரு? தெரிஞ்சவா? நீங்கள் வேலை செய்கிறவ. உள்ளே வாங்க. வீட்டில் யாரும் இல்லையா? பெரிய ஐயா இருக்கார். அம்மா? அம்மா இல்லை, அவங்க போய் 4-5 வருஷமாச்சே, தெரியாதா? வேணி அதிர்ச்சியை மறைத்து கொண்டு வாசுவின் அப்பா படுத்திருந்த அறைக்குள் நுழைந்தாள். யாரு? அவர் மூக்கு கண்ணாடியை தேடி தடவினார். வேணி, சாலுவோட சிநேகிதி. எப்படி இருக்கேள் மாமா? என்ன நினைவிருக்கா? அவர் சட்டென மௌனமானார். அவளை சில வினாடிகள் வெறித்து பார்த்தார். உன் பேரை எப்படி மறக்க முடியும்? உட்கார் என்றார் மெலிதான பெருமூச்சுடன். நீ எப்படி இருக்க? எங்கே இருக்க? டெல்லியில். உத்தியோகம் பார்க்குறியா? மாமிக்கு என்ன ஆச்சு? எப்படி? என்னத்தை சொல்ல? அவர் விழிகள் கலங்கியது. உங்கள் துக்கத்தை கிளறிட்டேனோ? துக்கமே உன்னால தானே? அவர் சொன்னதும் திகைத்தாள் அவள். என்னாலையா? எப்பவும் யமன் பழி ஏற்றுக்க மாட்டான். யார் தலையிலாவது தான் அது விழும். மாமி சாவுக்கான பழி உன் தலையில். புரியல. பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பேர குழந்தைகளை பார்த்து திருப்தியாக அதுகள் நெய்ப்பந்தம் பிடிக்க போய் சேரணும்னு தானே ஒவ்வொரு அம்மாவும் ஆசைப்படுவா. மாமியும் அதுக்கு தான் பட்டா. ஆனால் பிள்ளை பிடி கொடுத்தா தானே. மணந்தால் வேணி, இல்லையேல் நோ மேரேஜ்னு அப்படி ஒரு வைராகியம். அவனுக்கு மேலே உனக்கு வைராகியம். உங்கள் 2 பேருக்கும் நடுவில் வாடி வதங்கி கனவுகள் கருகி போய் சேர்ந்துட்டா அவன். பழி உங்கள் 2 பேருக்கும். அம்மாவை அநியாயமாக கொண்டுட்டான் வாசுன்னு சாலு ஒரே அழுக. முந்தி மாதிரி இங்கே வரது கூட இல்லை. வந்தாலும் ஒரு நாள் இருப்பா. வாசுக்கிட்ட பேசுறதில்ல. என்ன நலம் விசாரிச்சுட்டு போயிடுவா. அவர் அனைத்தையும் கொட்டினார். அவள் வருத்தத்தோடு சற்று நேரம் எதுவும் பேசாமல் அமர்ந்திருந்தாள். அந்த மௌனத்தை அவரே கலைத்தார். அல்லிக்குளத்துக்கு வந்திருக்கியோ? ஆற்றுல எல்லாரும் சௌக்கியந்தானே? சௌக்கியந்தான். கேட்டா தப்பாக எடுத்துக்க மாட்டியே வேணி? என்ன உனக்கு யார் மேலே கோபம்? யாரை பழி வாங்கணும்னு இந்த வைராக்கியம்? அதெல்லாம் இல்லை மாமா. கோபம் இருந்தது முதல்ல. அது கூட எங்கள் அப்பா மேலே தான். நாளடைவில் அதுவும் குறைஞ்சிடுத்து. என் விதியை எழுதினவன் கடவுள். மனுஷா மேலே கோவப்பட்டா சரியாயிடுமா?
அப்புறம் ஏன் வாசுவோட விருப்பத்தை நிராகரிச்ச? கல்யாணம் வேண்டான்னு அப்படி என்ன வைராகியம்? வாசு நல்லவர் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையில் எனக்கு கல்யாணத்தை விட முக்கியமாக தெரிஞ்ச விஷயம் படிப்பும் உத்தியோகமும் தான். கஷ்டங்கள் வரும்போது யாரையும் சார்ந்திருக்காம சமாளிக்கணும்னா சுய சம்பாத்தியம் அவசியம்னு தோணித்து. கல்யாணங்கிற விஷயம் நிறைய பெண்களை டிபெண்டாகவே வச்சுருந்தது. முதல்ல அப்பா, அப்புறம் புருஷன், கடைசியில் பிள்ளைகள்னு பொம்மநாட்டுகள் வாழ்க்கை கடைசி வர யாரையாவது சார்ந்தே இருக்கிறதுனால தானே பலவந்தங்கள் அவளை பாடாப்படுத்துறது. அதனால தான் பொருளாதார ரீதியாக நான் என் சுய காலில் நிற்கணும்னு நினச்சேன். அதுக்காக பேயாக பாடுபட்டேன். எதை பற்றியும் யோசிக்கிற நிலைமையில நான் அப்போ இல்லை. என்னால் எதுக்கு வாசு அல்லாடணும்னு தான் நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். இந்த அளவுக்கு அவரும் பிடிவாதமாக இருப்பார்னு நினைக்கல. சரி, போனது போகட்டும். இப்போ உன் முடிவில் ஏதாவது மாற்றம் இருக்கா? இருக்கு, அது விஷயமாக தான் நான் வந்திருக்கேன்னு கூட சொல்லலாம். அவள் சொன்னதும் அவர் முகமலர அவளை பார்த்தார். மேல் நோக்கி கரம் குவித்து வணங்கினார். ஈஸ்வரன் இப்போவானும் உன் மனசை மாற்றினானே, சந்தோஷம். வாசு இப்போ எந்த ஊரில் இருக்கார்? என்னை விட்டுட்டு எங்கே போவான்? உள்ளூரில் தான் இப்போ வேலை. என்னால் ப்ரொமோஷனை கூட வேண்டான்னு வச்சுட்டான். இந்நேரம் இன்னும் பெரிய பதவியில் வந்திருப்பான். இல்லாட்டா எப்போ வருவார்? இதோ இந்த காந்திமதியை ரிலீவ் பண்ணணுமே, அதனால் 6 மணிக்கெல்லாம் வந்துடுவான். நான் ஒரு பாரம் இப்போ அவனுக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்? நான் வேணா இன்னைக்கு காந்திமதியை ரிலீவ் பண்ணட்டுமா? அவள் கேட்க அவர் புரிந்து கொண்டு புன்னகைத்தார். வேலைக்கார பெண்மணியை பெருமையோடு பார்த்தார். உனக்கு இன்னைக்கு சீக்கிரமே விடுதலை. போய் குழந்தைகளை கொஞ்சு. காலம்பரை சமைச்சத்தில் மிச்சம் மீதி இருக்கிறதையும் எடுத்துட்டு போயிடு. ராத்திரிக்கு என் மாட்டுப்பெண் சுட சுட சமைச்சு போடுவா. வாய்க்கொள்ளாத சிரிப்புடன் சொல்லிவிட்டு சரிதானா என்பது போல வேணியை பார்க்க அவளும் சிரித்தாள். காந்திமதி போனதும் புடவை தலைப்பை இழுத்து செருகி கொண்டு சமையல் கட்டுக்கு சென்றாள். வாசுவின் அப்பாவுக்கு முதலில் காப்பி போட்டுக்கொண்டு வந்தாள். டிஃபன் என்ன வேணும்? சுகர்னு நாக்கு செத்து கிடக்கு. சுட சுட ஒரு ரவா கேசரி கிண்டி கொடை. எதுக்கு? வாசு வந்து வெய்யறதுக்கா? கேசரி பண்ணுறேன், ஆனால் உங்களுக்கு கிடையாது, வாசுவுக்காக. வேணும்னா 1 ஸ்பூன் டேஸ்ட்டுக்கு தரேன். பாத்திரத்தோட தாயேன், சாப்பிட்டுட்டு திருப்தியாக போய் சேர்ந்துடுறேன். ஆசைப்பட்டதை சாப்பிட முடியாமல் என்ன வாழ்க்கை இது? அவர் சலித்து கொண்டார். சற்று நேரத்தில் உள்ளிருந்து விதவிதமான வாசனைகள் வந்து நாசியை தாக்க துவங்கின. சரியாய் 6 மணிக்கு வாசல் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் வாசு. வேணியின் இதயம் அதிவேகமாக துடிக்க துவங்கியது. இனம் புரியாத பயமும் தயக்கமும் அவளை ஆட்டி வைத்தன. போய் கதவை தர, மணி ஐயர் சொல்ல. மாட்டேன் என்றபடி கொல்லை பக்கம் நகர்ந்தாள். வேறு வழியின்றி அவரே எழுந்து சென்று திறந்தார். ஏன்பா, அந்த அம்மா எங்க? இல்லை. அதுக்குள்ளே ஏன் போனா? நான் தான் அனுப்பினேன். போய் கொல்லை பக்கம் பார், ஏன்னு புரியும். அவர் ஓரக்கண்ணால் கொல்லைப்புறத்தை பார்த்தபடி உள்ளே சென்றார். கொல்லையில் என்ன விசேஷம்? விசேஷந்தான், போய் பாரு. அவன் புதிரோடு கொல்லை பக்கம் போனான். கிணற்றடியில் முதுகு காட்டிக்கொண்டு நின்றிருந்தவளை புருவம் சுருங்க பார்த்தான். யார், சாலுவா? கேட்டபடி அவளை நெருங்கினான். முன்னால் சென்று முகம் பார்த்தவன் வாயடைத்து போய் சிலையாய் நின்றான். இமைகள் இருமுறை இமைத்து விரிந்தன. நாக்கு மேலே ஒட்டி கொண்டது. ஓரிரு நிமிடம்தான். சட்டென சமாளித்து கொண்டான். என்ன பேசுவதென்று புரியாமல் வெறுமே புன்னகைத்தான். என்னை எதிர்பார்க்கல? திடீர்னு என்ன இந்த பக்கம்? உங்களை பார்க்கத்தான். இருக்கேனா செத்துட்டேனான்னா? கோபம் இன்னும் தீரலையா? எனக்கு என்ன கோபம்? இல்லை, கோபப்படத்தான் நான் யார்? டிஃபன் சாப்பிட்டுட்டு பேசலாமே. அவன் மௌனமாய் உள்ளே சென்றான். உடை மாற்றிக்கொண்டு கை கால் சுத்தம் செய்து கொண்டு வந்து அப்பாவின் அருகில் அமர்ந்தான். அப்பா அவனை சந்தோஷத்துடன் பார்த்தார். நல்ல காலம், எனக்கான அந்த அதிர்ஷ்டம் இருக்கே. அவர் சொன்னதும் அவன் நிமிர்ந்து பார்த்தான். எந்த அதிர்ஷ்டம்? பேரன் கையால் ஒரு நெய்ப்பந்தம். அவன் உதடு சுழித்து அலட்சியமாக சிரித்தான். என்னடா சிரிக்கிற? என்னமோ பழமொழி சொல்லுவாளே, அதை மாதிரி இருக்கு. அதான் அடியேன்னு கூப்பிட ஆள் வரப்போறாளே, அப்புறம் எதுக்கு அந்த பழமொழி? வீண் கனவெல்லாம் வேண்டாம்ப்பா.
அவன் சொல்லும்போதே வேணி டிஃபன் தட்டோடு வந்தாள். நெய் வாசத்தோடு ஆரஞ்சு நிற கேசரியும் பஜ்ஜியும் அவன் முன் நீண்டது. தேங்க்ஸ், அவன் வாங்கி கொண்டான். பேஷ், கல்யாண விஷயம் பேசுறதுக்கு முந்தி சொஜ்ஜியும் பஜ்ஜியும் சாப்பிட்றது தானே வழக்கம். அப்பா ஒரு பஜ்ஜியை எடுத்து கடித்தார். உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லியாச்சா வேணி? அவளை எப்போ எதிர்பார்க்கலாம்? இனிமே தான் சொல்லணுமாம்மா. ஒத்துப்பாளோன்னோ? அதை பற்றி நான் கவலைப்படலை. அவள் இஷ்டப்படி நடந்துக்க 8 வயசு குழந்தையும் இல்லைண்ணா. நீ என்னடா பேசாமல் உட்கார்ந்துருக்க? கொஞ்சம் சிரியேன். இதுக்காகத்தானே இத்தனை காலம் காத்துட்டு இருந்த? வாசு குனிந்த தலை நிமிராமல் சொஜ்ஜியை ஸ்பூனால் கிளறி கொண்டிருந்தான். சாப்பிடவும் இல்லை. ஏண்டா ஒரு மாதிரியா இருக்க? வேணியை கண்டதும் உற்சாகத்தில் துள்ளுவேன்னு பார்த்தா மலங்க மலங்க உட்கார்ந்துட்டு இருக்க. நான் தான் சொன்னேனே, வீண் கனவெல்லாம் வேண்டான்னு. ஏன் வாசு, நான் வந்தது பிடிக்கலையா உங்களுக்கு? வேணி நெற்றி சிறுங்க அவனை பார்த்தாள். உன்னை பார்த்ததில் சந்தோஷந்தான். ஆனால் கல்யாணமெல்லாம் இனி சாத்தியப்படாது வேணி. குனிந்தபடியே அவன் சொல்ல வேணியும் மணி ஐயரும் அதிர்ச்சியோடு பார்த்தார்கள். அந்த இடமே ஆழ்ந்த நிசப்தத்தில் மூழ்கியது. ஏன் முடியாது வாசு? கேட்கும்போதே வேணியின் குரல் நடுங்கியது. விரல்கள் சேருவதும் பிரிவதுமாய் இருந்தன. உள்ளங்கை வியர்த்தது. இனி ஒன்று சேர்றதுல நிறைய சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? முதல் விஷயம், டெல்லியை விட்டு நீ இங்கே வரணும். முடியுமா? வேலையும் சேர்த்து விடணும். என் ஒருத்தன் சம்பாத்தியமே தாராளமாக நம்ம 3 பேருக்கு போதும். அதுலேயே மாதம் 4000 வரை சேமிக்கலாம். அப்பாவை பார்த்துண்டு என் சம்பளத்தில் சந்தோஷமாக கொடுத்தனம் பண்ண உனக்கு சம்மதம்னா சொல்லு, மேற்கொண்டு பேசுவோம். அவன் நிறுத்த வேணி தடுமாறினாள். இது பற்றி அவள் வேறு விதமாய் யோசித்திருந்தாள். வங்கி வேலை என்பதால் அவனுக்கு டெல்லி பக்கம் ஆற்றல் கிடைக்கும். அப்பாவையும் அழைத்து சென்று விட்டால் ஒத்தாசைக்கு ஒரு ஆள் போட்டுக்கொண்டு அவரை கவனித்து கொள்ளலாம் என நினைத்தாள் அவள். இது ஒரு பிரச்சனையாடா? ஏமா வேணி, நீ என்ன சொல்ற? நீங்கள் 2 பேரும் டெல்லிக்கு வர்றது கஷ்டமா மாமா? ஆஃபீஸில் எனக்கு பெரிய வீடு தந்திருக்காங்க. கார், டெலிஃபோன்னு சகல வசதியும் இருக்குது. உங்களை நல்லா பார்த்துப்பேன். நான் டெல்லிக்கா? கஷ்டம்மா. அப்புறம் இந்த வீட்டை யார் பார்த்துப்பா? வாடகைக்கு விட்டால் வீடு நாசமாயிடும். விற்கிறதுக்கு நான் சம்மதிக்கவும் மாட்டேன். முதலாவதா டெல்லி வெதர் எனக்கு ஒத்துக்கவும் ஒத்துக்காது. ஒன்றா மண்டையை பிளக்கிற வெயில், இல்லை பல்லு கூசுற அளவுக்கு குளிர். உன்னால் வேலையை விட முடியலன்னா பரவாயில்ல, வாசு அங்கே வந்துக்கட்டும், நான் இங்கே இருப்பேன். காந்திமதி இருக்கா, என்னை பார்த்துக்க. கூட கொஞ்சம் பணம் கொடுத்தா ராத்திரி டிஃபனும் கொடுத்துட்டே போவா. என்னை பற்றி கவலைப்படாமல் நல்ல காரியத்தை நடத்த பாருடா வாசு. அதிர்ஷ்டம் வீடு தேடி வந்தும் வேணான்னு சொல்லாத. இல்லைப்பா, அது முடியாது. கல்யாணம் பண்ணிக்காம அம்மாவை கொன்னேன். பண்ணிட்டு உன்னை கொன்னதா ஆயிடக்கூடாது. உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். நான் யாரையும் வற்புறுத்தலை. என் பிரச்சனையை சொல்கிறேன். முடிஞ்சா இங்கே வரட்டும், இல்லாட்டி பரவாயில்ல. இனி எனக்கு சந்தோஷமும் கிடையாது, வருத்தமும் கிடையாது. எது நடக்கிறதோ அதை ஏற்றுக்க பழகிண்டாச்சு. என்னம்மா இவன் இப்படி சொல்கிறான்? என்ன செய்ய போகிற நீ? யோசிக்கணுமாம்மா. எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்கிற விஷயம் இல்லையே இது. பின்னாடி யாரும் யாரையும் குத்தம் சொல்லிண்டு வாழ்க்கையை நரகமாக்கிக்க கூடாது. யார் எங்கே வரதா இருந்தாலும் பரிபூர்ண சம்மதத்தை 2 பேர் மனசும் தரணும். உன்னால தானே நான் வந்தேங்கிற எரிச்சல் எந்த கட்டத்திலையும் வெளிப்படக்கூடாது இல்லையா? எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். அதே நேரம் நீங்களும் யோசிங்கோ வாசு. நான் என் முடிவில் தெளிவாக இருக்கேன். அவன் குரலில் உறுதி இருந்தது. அவன் கை கழுவ எழுந்தான். ஒரு பஜ்ஜியும் ஒரு ஸ்பூன் கேசரியும் தான் பெயருக்கு ருசி பார்த்திருந்தான். கடைசியில் உன்னோட இந்த முடிவுக்கு நான் காரணமாயிட்டேனடா வாசு. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஒரு மத்தியான நேரத்தில் இங்கேருந்து புறப்பட்டு கண்காணாமல் போயிருப்பேனே. அவர் வாய்விட்டு புலம்ப வாசு லேசாய் பதறியபடி அவரை பார்த்தான். அடுத்து வரும் நாளில் அப்படி அவர் போய்விடுவாரோ என்ற பயமும் கவலையும் தெரிந்தது அவன் கண்களில். அந்த மாதிரி போனால் உடனே நான் வேணியோட சந்தோஷமாக வாழ்ந்துடுவேன்னு மட்டும் நினைக்க வேண்டாம். வேலையை விட்டுட்டு பைத்தியக்கார மாதிரி ஊர் ஊரா உங்களை தேடிண்டு நான் அலையணும்னு ஆசையாக இருக்கா? வாசு சலிப்போடு வேணியின் பக்கம் திரும்பினான். நீ ஏன் வந்த வேணி? வேணி கண்ணீரை மறைக்க பிரயத்தனப்பட்டாள். சுவாமி விளக்கு சுடர் தட்டியிருந்தது. அதை நிமிண்டிவிடும் சாக்கில் எழுந்து போனாள். மணி ஐயர் அவர்கள் தனியே மனம் விட்டு பேசினால் நல்ல முடிவு ஏற்படாதா என்கிற ஆசையில்
தன் வாக்கிங் ஸ்டிக்கை எடுத்துக்கொண்டு காலார நடந்துவிட்டு வர புறப்பட்டார். அவர் சென்றதும் வீட்டின் நிசப்தம் இன்னும் கூடிற்று. சுவர் கோழிகளின் நிசப்தம் இருட்டு பின்னணி சேர்த்தது. விளக்கை சரி செய்தபடி வேணி ஓரக்கண்ணால் அவனை பார்த்தாள். அவன் வெளியில் கிளம்பிக் கொண்டிருப்பது புரிய அவசரமாய் வெளியில் வந்தாள். வாசு. வாசல் புறம் போனவன் நின்று திரும்பினான். உங்க முடிவுக்கு காரணம் அப்பா மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன், சரியா? வேற ஏதோ கோபம் உங்களுக்கு. அன்னைக்கு நீங்க கேட்டு சம்மதிக்காத கோபம், அல்லது இவ்வளோ காலம் உங்க இளமை வீணா போயிட்ட எரிச்சல், சரியா வாசு? இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு வேணி. எதுக்கு பழச கலரிண்டு? பழசு பேசுறதே மறத்து போன உணர்வுகளை புதுப்பிச்சுக்கத்தானே வாசு. என் வாழ்க்கையில் வீசின புயலுக்கு பிறகு எனக்கு கடைசி வரை பாதுகாப்பு, படிப்பும் ஒரு நல்ல வேலையும் தானே நினச்சேன். அது தப்பா? அந்த போராட்டத்திலேயே வருஷங்கள் ஓடிப்போச்சு. உங்களுக்கு கல்யாணமாகி இருக்கும்னு நினச்சேன். சாலுவோடையும் தொடர்பு விட்டு போச்சு. இப்போ கூட நீங்கள் எனக்காக காத்திருப்பேன்னு நினச்சி வரல. ஒருவேளை அப்படி இருந்தால் கல்யாணம் பண்ணிக்க சம்மதன்னு சொல்லலாமேன்னு தான் வந்தேன். நீங்கள் கண்டிஷன் போடுறது உங்கள் பக்கத்து நியாயம். ஆனால் நான் எதுக்காக இத்தனை கஷ்டப்பட்டு ஒரு வேலை தேடினேனோ அந்த வேலையை சடக்குன்னு உதறி எரிஞ்சிட்டு வர எனக்கு முடியுமான்னு தெரியல வாசு. அங்கே நான் ஒரு நல்ல பதவியில் இருக்கேன். ஒரு பெரிய பொறுப்பை சந்தோஷமாக ஏற்றுட்ருக்கேன். இன்னும் சொல்லணுன்னா ஐ லவ் மை ஜாப். எனக்குள்ளே இருக்கிற ஆக்கங்களை வெளிப்படுத்த அந்த வேலை எனக்கு உதவுறது. அதையெல்லாம் விட்டுட்டு வந்து இந்த 4 சுவத்துக்குள்ள சாதாரண பொம்மநாட்டியாக முடங்கி போக என்னால் முடியுமான்னு தெரியல. அவள் பெருமூச்சுடன் நிறுத்தினாள். நான் உன்னை வற்புறுத்தலை வேணி. என் பிரச்சனைகளை சொன்னேன். வேலையை விடுறதும் விடாததும் உன் இஷ்டம். எனக்கு ஒரு சந்தேகம் வாசு. என்ன? உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு வைராக்கியம்? ஊரில் பொண்களுக்கா பஞ்சம்? உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் ஏற்றா மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா உங்கள் அம்மா அப்பா மனசாவது குளிர்ந்திருக்குமே. ஏ வாசு இந்த தனிமை வாழ்க்கை? அவள் குரல் குழைய கேட்டதும் அவன் அவளை உற்று பார்த்தான். இதுக்கு பதில் அவசியம் சொல்லித்தான் ஆகணுமா? அட்லீஸ்ட் இனியாவது அப்பாக்காக ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாமே. என்ன வேண்டாம், அப்பாவை பார்த்துக்கிற உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற பெண்ணாக பார்த்து பண்ணிக்கலாமே. இன்னொரு கல்யாணமா? என்ன என்ன சொன்னேன்? நான் தனிமையில் இல்லைன்னு சொன்னேன். புரியணும்னு அவசியம் இல்லை. அவள் திகைப்போடு பார்த்து கொண்டிருக்க அவன் தெருவில் இறங்கி நடந்தான். வெகு நேரம் கழித்துதான் அப்பாவும் பிள்ளையுமாக சேர்ந்தே வந்தார்கள். இரவு சாப்பாடு மௌனமாய் நடந்தது. பாத்திர ஓசைகளைத் தவிர வேறு சப்தம் இல்லை. மாத்திரைகளை விழுங்கிவிட்டு படுத்த சில நிமிடங்களில் மணியையர் உறங்கி போனார். வாசு தன் அறையில் புத்தகம் ஒன்றில் ஆழ்ந்து போனான். கூடத்தில் படுத்தாள் வேணி. வெகு நேரம் உறக்கம் வரவில்லை. ஏதோ ஒரு நிமிடத்தில் கண்கள் கணக்க தூங்கி போனாள். நள்ளிரவில் சடக்கென்று விழிப்பு வந்தபோது மின்சாரம் நின்று போயிருந்தது. விடிவிளக்கும் இல்லாத இருளில் மிக மெலிதாய் அவள் மீது காற்றுப்பட இருட்டை துழாவி பார்த்தது அவள் விழிகள். இருட்டில் கரும் சித்திரமாய் அவள் அருகில் அமர்ந்து விசிறி கொண்டிருந்தான் வாசு. வேணி மூச்சை இழுத்து கொண்டு அசையாமல் கிடந்தாள். மனசு படபடவென்று அடித்து கொண்டது. சற்றே புரண்டாலும் அவன் மீது உரசிக்கொள்வோம் என்ற நிலையில் அவன் வீசிய காற்றை வாங்கியபடி அப்படியே படுத்திருந்தாள். எப்போது மின்சாரம் போனது என்று கூட தெரியவில்லை. இத்தனை கரிசனமாய் விசிறி கொண்டிருக்கும் அவனது பரிவில் நெகிழ்ந்தது மனசு. அப்படியே புரண்டு அவன் மடியில் முகம் புதைத்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது. விடிவிளக்கு உயிர் பெற அவன் விசிறுவதை நிறுத்தி கொண்டு எழுந்து சென்றான். அவள் பரவசத்துடன் அவன் விசிறியதை நினைத்தபடி விடிய விடிய உறக்கம் வராமல் படுத்திருந்தாள். இதன் தொடர்ச்சியை நான் அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.